Good morning students. Welcome back to computer science class. In last class, wrapping C++ program in Python programs. இதில் பைத்தானில் 3 ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் கிளாஸில் மாடல்ஸ்னால் என்ன, யூசர் டிஃபைன் மாடல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் யூஸ் பண்ணுறது, அதில் வர மெத்தட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் ஸ்டாண்டர்டு மாடல்ஸும் இருக்குது பைத்தானில். அதில் 3 ஸ்டாண்டர்டு மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், C++ ப்ரோக்ராம் பைத்தான்லேருந்து ரன் பண்ணுறோம். அதில் ஒரு மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பைத்தான்ஸ் சிஸ் மாடல். ஸோ சிஸ் மாடல் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு ஆர்க்வி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கமாண்ட் லைனுடைய இன்புட்ஸ், அந்த கமாண்ட் அப்படியே எடுத்துப்போம். அதாவது பைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், பைத்தான் ஸ்பேஸ், நம்ம கமாண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, சின்டெக்ஸு பைத்தான் ஃபைல் நேம், இன்புட் மோடில் பைத்தான் ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணுது. எதை ஓப்பன் பண்ணுது, C++ ஃபைலை ஓப்பன் பண்ணு. ஸோ பைத்தான், இந்த பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணு, இன்புட்டுக்கு இந்த C++ ஃபைலை எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இப்படி ஒரு கமாண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். சரி, இதில் sys.argv அப்படிங்கிறத பார்த்துட்டோம். argv அப்படிங்கிறது சிஸ் மாடல் யூஸ் பண்ணுறோம். சிஸ் மாடலில் கூடிய argvங்கிற வேரியபிள் வழியாக தான் அந்த கமாண்ட் லைனை எடுக்கிறோம். ரைட். Then அடுத்து Python's OS model. The OS model in Python provides a way of using operating system dependent functionality. ஸோ இது விண்டோஸ் OS, லினக்ஸ் OS, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் OS இருக்கும். எந்த OSல எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து OSக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அதுக்கு தான் அந்த OS மாடலை நம்ம யூஸ் பண்ணுறோம். The functions that OS models allows you to interface with the operating system where Python is running on. So என்ன பண்ணுது, the functions that the OS model allows you to interface with Windows operating system. நீங்கள் Windows OS யூஸ் பண்ணால் Windows operating system இது பண்ணுது, லினக்ஸ்னால் லினக்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறக்கான மெத்தட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இந்த OS மாடல் இருக்குது. இங்கே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு os.system அப்படிங்கிறதா, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கால் பண்ணுறப்போ நம்ம os.system அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த மாடலில், OS மாடலில் os.system அப்படிங்கிற மாடல் வழியாக நாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கமாண்ட் கொடுக்கலாம். ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டு, பைத்தான் ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டு நம்ம கமாண்ட் லைனில் டைப் பண்ணுறத ப்ரோக்ராமுக்குள்ளேருந்தே கொடுக்குறதுக்கு, இப்போ பைத்தான் ஸ்பேஸ் பைத்தான் ஃபைல் நேம் கொடுக்குற மாதிரி கமாண்டு OSக்கு கொடுப்போம். அதே கமாண்டை ப்ரோக்ராமுக்குள்ளேருந்து கொடுக்குறதுக்கு இந்த os.system அப்படிங்கிற மெத்தட் வழியாக கொடுக்குறோம். சரி, ஓகே. என்ன மெத்தட்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து C++ ஃபைலை கம்பைல் பண்ணுன்னு சொல்லி, அந்த கம்பைல் பண்ணும்போது அது எரர் ஃப்ரீ கோடு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது exe ஃபைலாக சேவ் பண்ணணும் அந்த அவுட்புட்டை. ஸோ அதை நம்ம OS தான் செய்ய சொல்லுவோம். பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதே OS தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. அந்த ப்ரோக்ராம் C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண சொல்கிறதும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறதுக்கும் நம்ம இந்த os.systemங்கிற வழியை தான் செய்ய போகிறோம். சரி, ஓகே. எக்ஸிக்யூட்ஸ் த C++ கம்பைலிங் கமாண்ட். C++னுடைய கம்பைலிங் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயம். A string contains Unix command which also supports C++ command. In the cell, here it is command window. For example, to compile C++ program, G++ compiler should be invoked. ஸோ C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம G++ கம்பைலரை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு தான் MinGWவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ பைத்தான்லேருந்து நம்ம G++ கம்பைலரை ரன் பண்ணி C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த மாடல், OS மாடல், அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ங்கிற மெத்தட். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, os.system G++ அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்றோம். தென் வேரியபிள் நேம் 1 மோடு பார்த்தீங்கன்னா, இது வேரியபிள் நேம் 1 கண்டிப்பாக C++ ஃபைலாக தான் இருக்கும். ஸோ இந்த C++ ஃபைல் கம்பைல் பண்ண வேண்டிய C++ ஃபைல், இது என்ன மோடாக மாற்றணும், அவுட்புட் மோடாக மாற்றணும். ஸோ கம்பைலேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை அவுட்புட் ஆகணும். அதை இன்னொரு ஃபைலில் ரைட் பண்ணணும். ரெண்டாவது சொல்கிற வேரியபிள் நேம் 2ல் தான் என்ன பண்ணணும், exe, நாம் கொடுத்த ஒரே நேமில், இந்த நேமில் இருக்கிற C++ ஃபைலை அவுட்புட் மோடுக்கு ஓப்பன் பண்ணி கம்பைல் பண்ணி, அந்த கம்பைல் பண்ண ரிசல்ட்டை இந்த வேரியபிள் 2ங்கிற நேமில், அதே நேமில் .exe சேவ் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடாது, அதுவே வச்சுக்கும். சரியா? சரி, ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன்ட் இன் OS மாடல். os.systemனா
ஓஎஸ்ஸை கால் பண்ணுது, அவ்வளோதான். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஜி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலரை எக்ஸிக்யூட் பண்ணுது பைத்தானில் இருந்துக்கிட்டு. எதுக்காக? சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறக்காக. தென் வேரியபிள் நேம் 1 அப்படிங்கிற நேம் ஆஃப் த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுக்கணும், சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலில் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் சொல்லணும். தென் மோட் அப்படின்னா டு ஸ்பெசிஃபை த இன்புட் ஆர் அவுட்புட் மோட். இப்போ நம்ம கம்பைல் பண்ணும்போது அவுட்புட் மோட், சரிங்களா? அவுட்புட் மோடு தான் நாம் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபைல் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் கம்பைல் ஆகி அந்த கிடைக்கிற அவுட்புட் ரிசல்ட் இஎக்ஸி ஃபைலாக மாறும். ஸோ வேரியபிள் நேம் டு நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் டாட் இஎக்ஸி. ஸோ நம்ம சோர்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் கம்பைல் பண்ண வேண்டிய சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் என்ன நேமில் கொடுத்தோமோ அதே நேமில் இஎக்ஸிங்கிற எக்ஸ்டென்ஷனோட அவுட்புட் ஃபைல் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ண சொல்கிறோம். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் த கமாண்ட் கம்பைல் எக்ஸிக்யூட் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் இஸ் கிவன் பிலோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஜி ப்ளஸ் 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 சிபிபி ஃபைல். சிபிபி ஃபைல்ங்கிறது வேரியபிள் நேம் 1. ஸோ இதில் தான் அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலுடைய லொக்கேஷனை நம்ம கொடுத்துருப்போம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதே லொக்கேஷனில் அதே பேரில் டாட் இஎக்ஸின்னு ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இதில் ப்ளஸ் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணோம்னா இது ஸ்ட்ரிங்காக அதே வேல்யூ அப்படியே எடுத்துக்கும். இது அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலுடைய பாத்தை கன்கார்டினேட் பண்ணுறது. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ப்ளஸ் எல்லாம் என்ன பண்ணுற கன்கார்டினேட். இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இன் ஓஎஸ் டாட் சிஸ்டம் இண்டிகேட்ஸ் தட் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் as a single string and send that as a list. ஸோ எல்லா ஸ்ட்ரிங்கும் ஒட்டுக்கா கனெக்ட் ஆகி அது ஒரு லிஸ்ட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு சென்ட் ஆகும். லிஸ்ட்னா அந்த லிஸ்ட்டே கமாண்டாக சென்ட் ஆகும். ஸோ ஜி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் என்ன பண்ணும், கம்பைல்ஸ் த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் அண்ட் அவுட்புட் சென்ட் டு இஎக்ஸி ஃபைல். இஎக்ஸி ஃபைலாக அதை மாற்றிடும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ஓஎஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படிங்கிற வழியாக நாம் என்ன பண்ணணும், ஜி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணி சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை அவுட்புட் மோடில் இஎக்ஸி ஃபைலாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு லைனுக்காகத்தான் நாம் எந்த மாடல் யூஸ் பண்ணுறோம், ஓஎஸ் மாடலை யூஸ் பண்ணுறோம். ஓகே. தென் அதுக்கடுத்து கெட் ஆப்ட் மாடல்னு ஒரு மாடல் இருக்குது. கெட் ஆப்ட் மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெட் ஆப்ட் மாடல் ஆஃப் பைத்தான் ஹெல்ப்ஸ் யூ டு பார்ஸ், அதாவது ஸ்பிளிட் கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸையும் ஆர்குமெண்ட்ஸையும் ஸ்பிளிட் அப் பண்ணுறது. அதாவது நம்ம பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பைத்தான் ஸ்பேஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் நேம் -i சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் நேம் பைத்தான் ஃபைல் நேம் -i சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் நேம் கொடுத்த முதல்ல இல்லையா, அந்த கமாண்டை அதே மாதிரி இங்கே ஜி ப்ளஸ் ப்ளஸில் கொடுத்துக்கிற கமாண்ட். இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கமாண்ட் லைனை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் அதனுடைய வேலையை. ஸோ கெட் ஆப்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்ணால் கெட் ஆப் டாட் கெட் ஆப்ட் அப்படிங்கிற மெத்தட். கெட் ஆப்ட் மாடலில் கெட் ஆப்ட் மெத்தடே இருக்குது. ஸோ திஸ் மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ஸ் த கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் லிஸ்ட். ரொம்ப முக்கியம். கெட் ஆப்டில் வர கெட் ஆப்ட் மெத்தட் என்ன பண்ணுது, கமாண்ட் லைனை சின்ன சின்ன பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது. அதாவது லிஸ்டிங் ஐட்டம் எலமெண்ட்டாக ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக மாற்றி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுது, அவ்வளோதான். The following syntax for this method. So ops args is equal to நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கே ரெண்டு லிஸ்ட்டுக்கு நாம் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஸுங்கிறதும் லிஸ்ட்டு தான், ஆர்க்ஸுங்கிற லிஸ்ட்டு தான். ஆப்ஸுங்கிற லிஸ்ட்டுக்கு மட்டும் இந்த வேல்யூ அப்படியே அசைன் ஆகும். பட் ஆர்க்ஸுங்கிற லிஸ்ட்டு எம்டி லிஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகும். எரர் இருந்தால் மட்டும் அந்த எரர் மெசேஜ் அதில் போய் ஸ்டோர் ஆகும். எரர் மெசேஜ் இல்லை அப்படின்னா அது ஒரு எம்டி லிஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கெட் ஆப் டாட் கெட் ஆப் ஆர்க்வி. ஆர்க்விங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆர்க்விங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாலே நேற்று பார்த்த மாடல், அந்த மாடலில் வர ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் அந்த பைத்தான் லைன் கமாண்டையே முழுசாக எடுத்துக்குவோம். ஸோ அந்த கமாண்டில் வரதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் வேர்டையும் லிஸ்டிங் ஐட்டமாக போட்டு ஆப்ஸுங்கிற லிஸ்ட்டில் சேவ் பண்ணுறோம். ஸோ ஆர்க்வி கமா ஆப்ஷன்ஸ் கமா லாங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், 3 ஆர்குமெண்ட் அந்த மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் 3 மெத்தடுமே என்ன, 3 ஆர்குமெண்ட்டுமே என்னங்கிறது 1 மார்க் அடிக்கடி கேட்பாங்க. திஸ் இஸ் த ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் டு பி பார்ஸ்டு. எந்த ஆர்குமெண்ட்டை நாம் பார்ஸ் பண்ணணும், ஆர்க்விங்கிற வேரியபிளுக்கு கூடிய அந்த ஸ்ட்ரிங்கை தான் பார்ஸ் பண்ணணும். அதாவது பைத்தான் ஸ்பேஸ் பைத்தான் ஃபைல் நேம் டாட் பிஒய் -i சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் நேம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த லைனை தான் பார்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக உடைக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணணும்.
ஸோ ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய கமாண்ட் என்ன, எந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணணும், argv-ங்கிற வேரியபிள் கமாண்டை தான், ரன் டைம் கமாண்டை தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். சரி, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஸ்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். சரி, திஸ் இஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆப்ஷன் லெட்டர்ஸ் தட் த பைத்தான் ப்ரோக்ராம் ரெகனைஸ் as input for output with options IO followed by colon. Here colon is used to denote mode. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் colon I or O யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் மட்டும்தான் இன்புட் அவுட்புட் மெத்தடுக்கு colon I யூஸ் பண்ணணும், colon O யூஸ் பண்ணணும் ஆப்ஷன்ஸுங்கிற பிளேஸில். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் G++ கம்பைலரில் அவுட்புட் மோடில் ஓப்பன் பண்ணோம், பைத்தான் மோடில் நம்ம என்ன பண்ணோம் இன்புட் மோடில் ஓப்பன் பண்ணோம். அங்கே -i யூஸ் பண்ணோம், இங்கே colon I யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ அவுட்புட் இல்லைங்கிறது கோலன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் அவுட்புட்டை கோலன், இன்புட் ஆர் அவுட்புட் பார்ஸ் பண்ண வேண்டிய அந்த ஸ்ட்ரிங். ஸோ திஸ் இஸ் த ஆர்குமெண்ட் லிஸ்ட் வேல்யூ தட் இஸ் டு பி பார்ஸ்டு. argv-ங்கிறது என்னது, அந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்த கமாண்ட். ஓகே, லாங் ஆப்ஷன்ஸ், திஸ் parameter is passed with the list of strings. Argument of long option should be followed by equal sign. எப்படி மேலே இது ஆப்ஷன்ஸ் வந்து கோலன் இன்புட் அவுட்புட் கோலன் சொன்னமோ அதே மாதிரி லாங் ஆப்ஷன்ஸ் ஈக்குவல் சைனில் கொடுக்கணும். நம்ம C++ ப்ரோக்ராமில் ஃபைல் நேம் வில் பி பாஸ்ட் as ஸ்ட்ரிங். ஃபைல் நேம் தான் என்ன ஆகும், ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுவோம். I also will be passed along with to indicate it as the input file. அது கூட நம்ம ஐங்கிற வேரியபிளையும் இன்புட் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்காக பாஸ்ட் பண்ணுவோம். ஸோ கெட் ஆப்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கமாண்ட் லைன் கமாண்டை லிஸ்ட்டாக மாற்றி அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுது வாப்ஸில் வைக்குது. ஆர்க்ஸ் ஒரு எம்டி லிஸ்ட்டாக தான் இருக்கும், அவ்வளோதான் சுருக்கமாக. ஸோ அதில் 3 ஆர்குமெண்ட் இருக்குது, argv, ஆப்ஷன்ஸ், லாங் ஆப்ஷன்ஸ். ஸோ கெட் ஆப் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் அந்த டெஃபினேஷன் இங்கே சொல்கிறாங்க. இந்த சின்டெக்ஸினுடைய ஒவ்வொரு பார்ட்னுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு டோட்டலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. கெட் ஆப் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ consisting of 2 elements. ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். Each of these values are stored separately in 2 different lists. 2 லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த கெட் ஆப்ட் அப்படிங்கிற மெத்தட் வழியாக ரீட் பண்ணுற ரிசல்ட்டு 2 லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகுது, 2 லிஸ்ட் வேரியபிளில். அதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வேரியபிள் ஆப்ஸு, செகண்ட் லிஸ்ட் வேரியபிள் நேம் வந்து ஆர்க்ஸ். ஆப்ஸ் கண்டைன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்பிளிட்டட் ஸ்ட்ரிங். கமாண்ட் லைனுடைய ஸ்பிளிட்டட் ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது, ஆப்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த args contains any string if all not splitted. அதாவது கரெக்டாக ஸ்பிளிட் ஆகாமல் இருந்தால் மட்டும், எரர் இருந்தால் மட்டும்தான் ஆர்க்ஸில் வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதர்வைஸ் ஆர் வில் பி அன் எம்டி அரே. அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் தெர் இஸ் நோ எரர் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணும்போது எந்த எரரும் வரல அப்படின்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஸில் வேல்யூ கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகி அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்க்ஸ் எம்டியாக இருக்கும். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் மட்டும்தான் ஆர்க்ஸில் அந்த தப்பு சொல்கிற எரர் மெசேஜ் ஒரு லிஸ்ட்டாக போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் த பைத்தான் கோட் விச் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட் த C++ ஃபைல். இப்போ C++ ஃபைல் P4 ஒரு C++ ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன போய் ஸ்டோர் ஆகும். இப்போ ஆப்ஸ் ஆர்க்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னே கொடுக்கணும். கெட் ஆப்ட் இதில் இதை அப்படியே கொடுக்கணும், இதில் எந்த மாற்றம் இல்லை. சரி, இப்போ இதில் ஆப்ஸில் என்ன போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த கமாண்ட் லைனுடைய மோட் argv, I ஃபைல் ஈக்குவல் டு ஐங்கிறத எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொன்னோம். நாம ஈக்குவல் டு சொல்லித்தான் சொல்லணுங்கிறதே நம்ம அந்த லாங் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம். ஐங்கிறது இன்புட் இண்டிகேட் பண்ணுது, இந்த ஐயும் இன்புட் இண்டிகேட் பண்ணுது. வேர் ஆப்ஸ் கண்டைன்ஸ், ஆப்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது, என்ன இருக்குது, இந்த ஐ இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த P4 பைத்தான் ப்ரோக்ராம் ஃபைல் நேம், C++ ஃபைல் நேம் இன்னொரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதனுடைய பாத் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் ஐ அப்படிங்கிறது என்னென்னா நத்திங் பட் மோட் ஷுட் பி ஃபாலோடு பை கோலன், இன்புட் மோட் ஷுட் பி ஃபாலோடு பை கோலன் அப்படிங்கிறது சொல்லுது. இது C++ ஃபைலுடைய பாத்தை குறிக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான், இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டமாக ஒரு லிஸ்ட்டாக எதில் போய் ஸ்டோர் ஆகுது, ஆப்ஸில் ஸ்டோர் ஆகுது. இது கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்க்ஸ் எம்டியாக தான் இருக்கும். In our example, since the entire command line commands are passed and no leftover arguments, the second argument's arg will be empty. If args is displayed using print command, it displays output as empty.
ஸோ ஆர்க்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். எப்போ இதில் கரெக்டாக அந்த பாத்தும் மோடும் ஸ்ப்ளிட் ஆகி லிஸ்ட்டாக போய் ஆட் ஆயிடுச்சுன்னா இது எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பிரிண்ட் கமாண்டில் ஆர்க்ஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், எம்டி லிஸ்ட் வரும். இதே ஆப்ஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், அந்த மோடு ஒரு ஐட்டமாகவும் அந்த ஃபைலினுடைய பாத் வித் ஃபைல் நேமோட ஒரு ஐட்டமாகவும் வரும், 2 எலமெண்ட்டோட வரும். You can check out the full list of Python standard modules and what they are for these files in the library directory inside the location where Python is installed. நீங்கள் இந்த கோடிங்கே இந்த getopt மாடலில் வர get மாடலில் வர getopt மெத்தடை கோடிங்கை ஃபுல்லாக பார்க்கணுன்னாலோ அல்லது OS மாடலில் வர os.system மெத்தடை பார்க்கணுன்னாவோ அல்லது சிஸ் மாடலில் வர சிஸ் ஆர்குவிங்கிற வேரியபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாவோ நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷனில் பைத்தானுடைய லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள லைப்ரரி டைரக்டரிக்குள்ள அந்த .pyன்னு இருக்கும். இப்போ os.py, அதே மாதிரி getop.py, அதே மாதிரி இன்னொரு மாடல் என்ன பார்த்தோம் sys.py அப்படின்னு 3 மாடல் ஃபைல் அதில் இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் கோடிங்கையே கூட பார்த்துக்கலாம் அது எப்படி அதை ரீட் பண்ணுது அப்படின்னு. ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த மாடலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாடலுடைய கோடிங்கை நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை. அந்த கோடிங்கை நீங்கள் தேவைப்பட்டால் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கடைசியாக சொல்லியிருக்காங்க. ஸோ பைத்தான் இன்ஸ்டால்டு லொக்கேஷனில் போய் அதனுடைய பைத்தான் லைப்ரரி ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் அந்த sys.py, getop.py, os.py அப்படிங்கிற ஃபைலில் போய் பார்த்துக்கலாம். தென் சம் மோர் கமாண்ட் ஃபார் ரேப்பிங் C++ கோட். ரேப்பிங் C++ கோடை ரேப்பிங் பண்ணுறதுக்கு இன்னொரு கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமில். என்ன, இஃப் நேம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு மெயின் அப்படிங்கிற வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணால் நம்ம மெயின் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணு. அந்த மெயின் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்லேருந்து கமாண்டை பாஸ் பண்ணு. ஃபஸ்ட்டுனா இப்போ நம்ம பைத்தான் ஸ்பேஸ் பைத்தான் ஃபைல் நேம் அப்புறம் மோட் C++ ஃபைல் நேம் கொடுக்குறோம். அந்த பைத்தான்கிற வேர்டு exe ஃபைல், அந்த வேர்டு எக்ஸிக்யூட் பண்ணுற exe வேர்டை தவிர அதுக்கடுத்து வர்ற எல்லா நேமையும் அனுப்பிச்சிரு. ஏன்னா நம்ம லிஸ்டிங் ஐட்டத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 1: அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0ங்கிற இண்டெக்ஸ், அப்போ 1ங்கிறது செகண்ட் எலமெண்ட் என்னுடைய இண்டெக்ஸ். அப்போ செகண்ட் எலமெண்ட்லேருந்து இந்த கமாண்ட் லைனில் வர எல்லா இதையும் நீ என்ன பண்ணு அப்படின்னா அந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ __name__ இஸ் அ ஸ்பெஷல் வேரியபிள். இந்த கோடிங்கை கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்தா அவனை ரேப்பிங் பண்ணுற ப்ரோக்ராமில் இது என்ன அப்படின்னா ___ நேம்ங்கிறது ஸ்பெஷல் வேரியபிள். சின்ஸ் தெர் இஸ் நோ மெயின் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். நம்ம C++, ஜாவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் கட்டாயம் இருக்கும். There should be a main function, one and only main function, because the execution of the program begins from first statement of the main function. In Python, we are not defining main function. By default, Python program itself is a main function. Whenever the Python program is executed, எப்போ நீ Python module அல்லது Python program execute பண்ணாலும் அந்த ஃபைலே ஒரு மெயின் ஃபங்க்ஷனாக மாறி தான் எக்ஸிக்யூட் ஆகும். The மாடல் அல்லது ப்ரோக்ராம் இட் செல்ஃப் இஸ் அ மெயின் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமே மெயின் ப்ரோக்ராமாக மாறிக்கும். ஸோ அப்போ மெயின்கிற நேம் அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். ஸோ __ நேம்ங்கிற ஸ்பெஷல் வேரியபிளுடைய பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான் ப்ரோக்ராமுடைய நேமாக தான் இருக்கும். அதே மாதிரி மெயின் அப்படிங்கிறதும் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமுடைய பேரையை தான் குறிக்கும். ஸோ 2 ஒன்று தானாங்கிறது பார்க்கும். நீ எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபைலும் சோர்ஸ் ஃபைலும் அந்த ப்ரோக்ராமுடைய மெயின் ப்ரோக்ராம், ஏன்னா மெயின் வேறு எதுவும் ப்ரோக்ராம் இருந்துடக்கூடாது, 2 ஒன்று தானாங்கிறது செக் பண்ணுறக்காக தான், வேறு ஒன்றில் செக் அப்படி இருந்துன்னா ஓகே எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். ஸோ சின்ஸ் தெர் இஸ் நோ மெயின் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் வேர் த கமாண்ட் டு ரன் அ பைத்தான் ப்ரோக்ராம் இஸ் given to interpreter, the code that is at level 0 intention is to be executed. எப்போல்லாம் பைத்தான் ப்ரோக்ராம் அல்லது மாடல் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு 0 இன்டென்ஷனே இல்லாத லைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். However, before doing that, interpreter will define the few special variables. ஸோ இன்டென்ஷனே இல்லாத கோடிங்கை தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த வேரியபிளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ___ name.
ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராமையும் மாடலையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர்ங்கிற நேம் ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிருது. நம்மளுக்கு கண்ணுக்கு தான் தெரியல, டைனமிக்காக கிரியேட் ஆகுது. ரன் டைமில் டியூரிங் ரன் டைம் எடுத்தோன்னே கிரியேட் ஆகுது. இஸ் ஒன் சச் ஸ்பெஷல் வேரியபிள் விச் பை டிஃபால்ட் ஸ்டோர்ஸ் த நேம் ஆஃப் த ஃபைல். ஸோ அதை எதை ஸ்டோர் பண்ணது, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராமுடைய பேரையே ஸ்டோர் பண்ணிக்குது, வேற ஒன்றும் இல்லை. If the source file is executed as the main program, source file main program execute பண்ணணும் அப்படின்னா the interpreter sets the name underscore name variable to have the same value, to have the value, என்ன வேல்யூ வைக்குது, மெயின்கிற பேர் வச்சுக்குது. ஸோ சோர்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த நேம்ங்கிற வேரியபிளுக்கு என்ன பேர் வச்சுக்குது, மெயின்கிற வேல்யூ வச்சுக்குது. So name underscore name by default variable which executes the name of the current model. So underscore name is the built-in variable which evaluates to the name of the current model. அது current model evaluate பண்ணும். That's it can be used to check whether the current script being run by its own. current mode தானே தன்னுடைய ப்ரோக்ராமை மாடுலாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணிக்க சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம், if அந்த ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிற அந்த வேரியபிள் உடைய நேம் மெயினான்னு செக் பண்ணுறோம், மெயின்கிற வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ மெயின் அப்படிங்கிறதும் ப்ரோக்ராமுடைய நேமையை தான் குறிக்கும், நேம் அப்படிங்கிறது ப்ரோக்ராமுடைய நேமாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமாண்ட் லைனுடைய ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை விட்டுட்டு அதுக்கடுத்த கமாண்ட் லைனுடைய எல்லா வேல்யூவையும் ஆர்குமெண்ட்டாக அனுப்பிச்சிடும் ப்ரோக்ராமுக்கு. So if the command line Python program itself is going to execute first, the main contains the name of that Python program. So mainக்கு என்ன இருக்கு, Python program உடைய பேர் இருக்கு. அதே மாதிரி special variable name also contain Python program name. So program தானே எக்ஸிக்யூட் பண்ணிக்குது. மெயின்கிற ஃபங்க்ஷன் நம்ம இல்லா இருந்தாலும் ஜீரோ இன்டென்ஷன் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த நேம்ங்கிற வேரியபிள் கிரியேட் ஆகுது, அதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் நேம் கொடுத்துக்குது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரோக்ராமும் சோர்ஸ் ப்ரோக்ராம் ஏதான் அப்படின்னா மெயின்கிற வேல்யூக்கும் அதே ப்ரோக்ராம் நேம் கொடுத்துக்குது. ஸோ அதனால அந்த ரெண்டையும் சேமான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ நேம்ங்கிறதும் பைத்தான் ப்ரோக்ராம் நேம் தானா, மெயின்ங்கிறதும் பைத்தானுடைய மாடல், அந்த மாடல் நேம் தானா. ஸோ ஃபைல் நேம் மாடல் நேம் ரெண்டும் சேமான்னு செக் பண்ணுறோம், அவ்வளோதான். இஃப் த condition is true, it calls main which is passed to the C++ file argument. ஸோ இது ட்ரூன்னு உடனே C++ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறக்கான அந்த கோடிங் கொடுக்குறேன் இல்லையா, அந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிருது. ஸோ sys.argv1 get everything after the script name. ஃபைல் நேமை மட்டும் விட்டுட்டு, அதாவது பைத்தான் ஃபைல் நேமை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. நம்ம இதில் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்லேயே நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம், எப்படி ஸ்லைசிங் பண்ணுறது. ஏன்னா அந்த கமாண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரிங்கு தான், அதில் ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1: கொடுக்குறோம். இதை பற்றி நம்ம சாப்டர் 8லேயே படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் C++ ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒரு C++ ப்ரோக்ராம் முதல்ல க்ரியேட் பண்ணிக்கணும். தென் பைத்தான் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். தென் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் டெர்மினல் கமாண்ட் லைனில் போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கமாண்ட் லைனில் அந்த பாத்தில் போய் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணி தான் எங்கே வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைன்னா கமாண்ட் லைனில் பைத்தானுடைய பாத்துக்கு உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தான்கிற கமாண்டை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். பைத்தான்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். கமாண்ட் விண்டோவுக்கு போகணும். தென் பைத்தான் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும். முதல்ல C++ ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும், அப்புறம் பைத்தான் ப்ரோக்ராம், அப்புறம் கமாண்ட் விண்டோவுக்கு போங்க. அப்போ பைத்தான்கிற கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். தென் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் நேம் .py மைனஸ் C++ ப்ரோக்ராம் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இந்த கமாண்டை கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற மாதிரியே C++ ப்ரோக்ராமும் அதே மாதிரி மேலே சொன்ன மாதிரியே poly.py கிரியேட் பண்ணியிருந்தா, இப்போ poly.py எக்ஸ்டென்ஷனோட இருக்கும், poly cpp ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், இப்படி கமாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இப்படி 2 ப்ரோக்ராம் இருந்ததுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட் எழுதுன்னு கேட்கலாம். அதாவது C++ ப்ரோக்ராம் இந்த நேம்லையும் பைத்தான் ப்ரோக்ராமில் இந்த நேம்லையும் சேவாக இருந்ததுன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்துட்டு அந்த ஃபைல் நேமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணான்னா பைத்தான் ஸ்பேஸ் poly.py மைனஸ், இதில் வர பிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், கமாண்டில் வர பி கண்டிப்பாக ஸ்மார்ட்டில் தான் இருக்கணும். அது தப்பாக இருக்குது. ஸோ உங்கள் C++ ப்ரோக்ராம் தப்பே இல்லாத C++ ப்ரோக்ராம், அது சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அல்லது
அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கும் பாருங்கள், நோட் பேடில் டைப் த C++ ப்ரோக்ராம் ஹெல்லோன்னு டிஸ்பிளே பண்ணுற ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கிற அரே ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அதாவது மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு நம்ம C++ ப்ரோக்ராமுங்க நடத்த முடியாது, நம்ம 11th ஏற்கனவே நடத்திட்டோம். நீங்கள் தேவைப்படுறீங்க C++ ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது, சின்ன ப்ரோக்ராமாக பெரிய ப்ரோக்ராமாக நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க. வித் அரே, சாதாரண ப்ரோக்ராம் வித் லூப்பு வித் அரே, அல்லது C++ ப்ரோக்ராம் வித் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடியது, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இருக்கக்கூடியது. அதே மாதிரி C++ ப்ரோக்ராம் வித் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கக்கூடியது. எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலுமே அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுற பைத்தான் கோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கோடிங் தான் சார், எல்லாமே ஒரே கோடிங் தான். இப்போ சொன்ன 3 மாடலையும் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் sys os get opt, தென் அதில் மெயின் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, தென் ரன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, மாடலும் ப்ரோக்ராமும் ஒரே நேமில் இருக்கான்னு செக் பண்ணுது, மெயின் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணி இந்த argv-ங்கிற sys.argv அப்படிங்கிறத எக்ஸிக்யூட். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. மெயின் ஃபங்க்ஷன் இங்கே என்ன டிஃபைன் பண்ணிக்காங்களோ இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இங்கே C++ ஃபைலுடைய நேமு, exe ஃபைலுடைய நேமு ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது, ஓப்பன் கொட்டேஷன் க்ளோஸ் கொட்டேஷன். ஸோ அதை ஆர்குமெண்ட்லேருந்து நம்ம கமாண்ட் லைன்லேருந்து கொடுத்தோம் இல்லையா ஃபைல் நேமு, அதை நம்ம ஆப்ஸில் ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கெட் ஆப்ட் மெத்தடே யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிசீவ் பண்ண மெத்தடு ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி C++ ஃபைலில் இன்புட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி அதுக்கு எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அவுட்புட் ஃபைலுக்கு நாம் அதே இதுக்கு .exe ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ரன் பண்ணுறோம். C++ ஃபைலையும் எக்ஸிக்யூட் ஃபைலையும் ரன்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். அப்போது அந்த 2 ஃபைல் நேமும் இங்கே வருது வித் எக்ஸ்டென்ஷனோட. ஸோ ரன் மெத்தட் என்ன பண்ணுது, இந்த மெசேஜை கம்பைலிங்கிற மெசேஜ் அந்த ஃபைல் நேம் .cpp அப்படிங்கிற மெசேஜ் கூட சொல்லி C++ ஃபைலுடைய கம்பைல் பண்ணி கம்பைல் மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லும். தென் os.system சொல்லி exe ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். os.system சொல்லி எந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அந்த கம்பைலான exe ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதோட முடிஞ்சுது. ஸோ இது மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ரன் ஃபங்க்ஷனுடைய வேலை முடிஞ்சுன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சுது. ஸோ இது கிளாஸ் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் இதே ப்ரோக்ராம் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், இதுக்கும் அதே கோடிங் தான் இருக்கும். என்ன இந்த ஈஃபுக்கு அப்புறம் வர 3 ஸ்டேட்மெண்ட் இன்டென்ஷன் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரோக்ராம்லையும். இந்த ப்ரோக்ராம்லையும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, அடுத்த ப்ரோக்ராம்லையும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இது மறுபடியும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும், இன்னொரு இன்டென்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரோக்ராமும் அதே தான். ஸோ C++ ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து ரேப் பண்ணுறோன்னா பைத்தான் ப்ரோக்ராம் கோடிங்கில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த 3 மாடலை இம்போர்ட் பண்ணி 3 மாடலுடைய மெத்தட்ஸ் வழியாக G++ கம்பைலரை ரேப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். தென் கம்பைல் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அவுட்புட் அதுவே கொடுத்துரும். C++ ஃபைலை இங்கேருந்து பைத்தான் ப்ரோக்ராமில் இருந்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம், C++ கோடிங்கு சேஞ்சே பண்ணாமல். அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமும் எந்த C++ ப்ரோக்ராம் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணும். அது கமாண்ட் லைனில் மட்டும்தான் நம்ம C++ ஃபைல் நேமை மாற்றணும். கமாண்ட் லைன் நம்ம ரன் பண்ணுறோம் இல்லையா, பைத்தான் ஸ்பேஸ் பைத்தான் ஃபைல் நேம் -i C++ ஃபைல் நேம், அங்கே கமாண்ட் லைனில் C++ ஃபைலை மாற்றி கொடுத்தோம்னா அது அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணும். பட் 2 ஃபைலுமே பைத்தான் ஃபைலும் சரி C++ ஃபைலும் சரி நீ ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஸ்டெப்ஸில் சொல்லியிருப்பாங்க. C++ ஃபைலை கிரியேட் பண்ணு, பைத்தான் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணு, கமாண்ட் விண்டோவுக்கு போ, பைத்தான் ஸ்பேஸ் poly.py -i poly.cpp. இந்த poly.cpp நீ எந்த C++ ப்ரோக்ராம் வேணாலும் கொடுத்துக்கலாம் நேம், அந்த ப்ரோக்ராம் நேம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை எந்த கோடிங் என்ன பண்ண தேவையில்லை, சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அது சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஃபார் லூப் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இருந்தாலும், அரே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இருந்தாலும், கிளாஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கடைசியாக ஒரு கன்க்ளூஷன், ஒரே லைன், அந்த பைத்தான் இஸ் ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம், அவ்வளோதான். இதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, from all these examples one can understand the Python script, Python program used for integrating C++ is common. Only the name of the Python script file and C++ file have changed. So C++ file உடைய நேம் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ப்ரோக்ராம் கோட் அதே தான்.
Remember, it is not mandatory to type the C++ coding if one's computer contains already the C++ file. So C++ file ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நாம் C++ program create பண்ண தேவையில்லை, அதை அப்படியே execute பண்ணிக்கலாம். In this chapter to show all the types of C++ program like normal function, inheritance program can executed through Python coding, C++ explicitly mentioned. Using the Python script, you can even compile and execute C++ program also. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்துக்குமே எந்த C++ program எக்ஸிக்யூட் பண்ணாலும் பைத்தானுடைய கோடு காமன். C++ program எக்ஸிக்யூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற கோடு காமன், ரேப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராம் காமன். Since the Python automate C++ program file execute without IDE. ஸோ C++ உடைய ஐடிக்கு போகாமலே, C++ உடைய கம்பைலருடைய விண்டோவுக்கு போகாமலே பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பைத்தான் கேன் பி கால்ட் as ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஏன் பைத்தானை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்? பைத்தான் ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டு, பைத்தான் விண்டோவில் இருந்துக்கிட்டு C++னுடைய ஐடிஎல்இ இந்த ஃபைலை இங்கேருந்து கம்பைல் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். C++ கோடிங்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை. அது கரெக்டாக ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம், கோடிங் சேஞ்சே பண்ணாமல். அதனால தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, இந்த முதல்ல இந்த லெசனில் பார்த்தோம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னாவே இன்னொரு ப்ரோக்ராமை எந்த சேஞ்சும் பண்ணாமல், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ப்ரோக்ராமை எந்த சேஞ்சும் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லை, இது கோடு டைனமிக்காக கிரியேட் பண்ணக்கூடியது. இதில் டேட்டா டைப் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரை பற்றியும், ஓஎஸை பற்றியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியும் கொஞ்சம் அடிப்படையாக நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த கமாண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கடந்த 2-3 வீடியோவையும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இருக்க தேவைப்படுறீங்க பார்த்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப எனக்கு இப்போ கம்ப்யூட்டருடைய ஓஎஸை பற்றி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியாதுன்னா நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். இதில் சொல்கிற சில கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக பார்த்துக்குங்க. ஈவன் சென்டம் மார்க் வாங்குறவங்க கூட அந்த சொல்கிற விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த லெசனில் டோட்டலாக நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பகுதி என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் திரும்ப இருக்கா ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆரம்பத்தில் வர தியரியான விஷயங்கள். பைத்தானுக்கு C++க்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? க்ளூ லாங்குவேஜ்னா என்ன கேட்பாங்க 1 மார்க்கில். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன கேட்பாங்க, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், C++க்கும் பைத்தானுக்கு வந்து அதே டிஃப்ரென்ஸ் தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து வர டிஃப்ரென்ஸ். சரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். C++போட கம்பேர் பண்ணல பைத்தானில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது இதே தான் திரும்ப ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. அது என்னென்ன இருக்குது, டைனமிக்காக ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்கும், இன்னொரு லாங்குவேஜோடைய ப்ரோக்ராம் இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், டேட்டா டைப் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ண தேவையில்லை. இதே கதையை தான் திரும்ப. சரி, இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விண்டோஸ் ஓஎஸை பொறுத்தளவுக்கு MinGW நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய ப்ரோக்ராமை இன்னொரு ப்ரோக்ராமிங், அதாவது பைத்தானில், குறிப்பாக பைத்தான்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவ்வளோ வழி இருக்குது. இதில் MinGWங்கிறது தான் நம்ம விண்டோஸ் ஓஎஸில் யூஸ் பண்ணி நாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அது GNUங்கிற ஓஎஸில் இருக்கக்கூடிய GCCங்கிற ஒரு பேக்கேஜை தான் இந்த MinGW வச்சுருக்குது. இந்த பேக்கேஜ் வழியாக தான் G++ கம்பைலர் வழியாக நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து C++ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ MinGWனா என்ன, அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். நீங்கள் MinG எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த G++னா என்ன, GCCனா என்னங்கிறது தெரிஞ்சுக்க 1 மார்க், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கமாண்ட் தான். பைத்தான்லேருந்து எப்படி ஹவு டு ரேப் C++ ப்ரோக்ராம் பை யூசிங் G++ கம்பைலர் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வர்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டுமே என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு தனி 2 மார்க் 3 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமில் மாடுல்னா என்ன, மாடுல் எப்படி கிரியேட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் ஸ்பேஸ் மாடுல் நேம். தென் மாடுல் நேம் சொல்லி ஃபங்க்ஷன் நேம் சொல்லி ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது மாடுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது அதை அலைடு நேம் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இது நம்ம பார்த்துருக்கோம்.
தென் என்னென்ன மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ரேப் பண்ண முடியும், G++ கம்பைலரை யூஸ் பண்ண முடியும். sys மாடல், OS மாடல், இன்னொன்று கெட்டாப்ட் மாடல். இந்த 3 மாடலினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தெரியுதோ இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்குங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு கீழே வர பாக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்காதும் உங்களுடைய விருப்பம். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிஸ் ஆர்குவினுடைய வேரியபிளுடைய வேலை என்ன, அது என்ன வச்சுருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 3 மாடலுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் அதுக்குள்ளே வர அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதுங்கிறது பிரச்சனை இல்லை. பட் இந்த இது தெரிஞ்சிருக்கணும். 3 மாடல் யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க தியரியாகவும் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த நேம்ங்கிற வேரியபிளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் அ ஸ்பெஷல் வேரியபிள். பைத்தான் ப்ரோக்ராம் நேம் வச்சுருக்கோம், மெயின்கிறதும் பைத்தான் ப்ரோக்ராம் நேமையே வச்சுருக்கோம். இந்த ரெண்டும் மாடல் நேமும் ப்ரோக்ராம் நேமும் சேமாக தான் அந்த மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இது 0 இன்டென்ஷனில் இருக்கிற ப்ரோக்ராமை தான் ஸ்டார்டிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணும். டிஃபால்ட்டாக அந்த நேம்ங்கிற வேரியபிள் தானாக க்ரியேட் ஆகும், அதுக்கு ப்ரோக்ராமுடைய பேரே க்ரியேட் ஆகும். தென் பைத்தான் ப்ரோக்ராமை C++ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே C++ ப்ரோக்ராம் ஏற்கனவே இருந்தால் க்ரியேட் பண்ண தேவையில்லைனா க்ரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் பைத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த பைத்தான் ப்ரோக்ராம் காமன் டு எக்ஸிக்யூட் ஆல் C++ ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் தான் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. இதே ப்ரோக்ராம் தான் எல்லா C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதே ப்ரோக்ராம் தான். இந்த 3 லைன் மட்டும் இன்டென்ஷன் ஆகிருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த லைன் வருது இல்லைங்களா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட் லைன், அந்த லைனில் வர ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாறும். என்ன மாறும் அப்படின்னா, எந்த C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். ஸோ பைத்தான் ஃபைல் நேம் அதே பைத்தான் ஃபைலை யூஸ் பண்ணி எந்த C++ ஃபைலை வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ C++ ஃபைல் நேம், டிஃப்ரெண்ட் C++ ஃபைல் நேம் மட்டும் இங்கே கொடுக்கணும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறீங்க, கண்டிப்பாக பைத்தானுடைய டைரக்டரிக்குள்ளே போய் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் சரி, தனியாக எப்படி நம்ம MinGW இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தனி ஒரு வீடியோவாகவும் நம்முடைய சேனல்லையே ஹவு டு இன்ஸ்டால் MinGWன்னு கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த லெசனில் பெருசாக 5 மார்க் கொஸ்டினே கிடையாது, எல்லாம் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் தான். இதுக்கு நம்ம முக்கியமாக அடிப்படையாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியான பேசிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோஸை திருப்பி 2 டைம் பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் எனக்கு ஓரளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுங்க கூட 2-3 டைம் வீடியோ பார்த்தா தான் இந்த லெசன் புரியும். புரியனாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சிம்பிளான கொஷின்ஸ் தான், புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் புக் பேக் கொஷின்ஸை மட்டும் தரவாக படிச்சுக்குங்க. இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 5 மார்க் கொஷினில் எதுவுமே கிடையாது. இந்த லெசனை பொறுத்த லெவலுக்கு 1 மார்க் 2 மார்க் மட்டும் பாருங்கள். 5 மார்க் கொஷினையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க சிஸ் மாடல், OS மாடல், கெட்டாப்ட் மாடல், ஒவ்வொரு மாடலை பற்றியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அது கீழே வர அந்த இதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்து டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் த்ரூ SQL, எப்படி நம்ம பைத்தான்லேருந்து CSV ஃபைல்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, பைத்தான்லேருந்து C++ ஃபைல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தா, அதே மாதிரி பைத்தான்லேருந்து MySQL கமெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த லெசனில் பார்க்கலாம். இதுக்கு MySQL நீங்கள் SQL லைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுவும் ஒரு டேட்டா DBMS தான், RDBMS தான். MySQL மாதிரி SQL லைட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் அடுத்த சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் SQL லைட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஹவு டு இன்ஸ்டால் SQL லைட்டுங்கிறதும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம SQL லைட்டில் நம்ம பைத்தான்லேருந்து செய்கிற வேலை கரெக்டாக நடந்திருக்காங்கிறத ஆப்ரேஷன் செக் பண்ணிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு ரொம்ப பயப்படாதீங்க. புரிஞ்ச விஷயங்களை நல்லா தரவாக படிச்சுக்குங்க. புரியாத விஷயங்கள் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, 2-3 டைம் வீடியோ பார்த்து நல்லா புரிஞ்சுக்குங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் a nice day. Thank you, bye.